அம்மா வணக்கங்க. ஊர் தெரியாது தெரியாத உட்காந்துப்பா. வீட்டுல தின்னக்கூடாது இதா ஐயா. நான் ஒரு அனாதை. பார்க்கும்போதே பஞ்ச வேஷம் போட்டு பசி அதிகமா இருக்குது. சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமா? இவங்கெல்லாம் பார்த்தா போடுற மாதிரி தெரியல. உன்னை பார்த்தா தான் போடுற மாதிரி தெரியுது. இருக்குதா? போலாமா? ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானா போட்டுக்கணும் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ போட்டுனா சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன். ஐயா வீட்டுல வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? நீ ஏன் தாய்வில இருக்கிற? அது ஏன் தாய்வில இருக்கு? நம்ம அக்கா நல்லா இருந்தா பாத்துனே சாப்பிடலாம். அக்கா மூஞ்சி கூட காட்டுதா? பின்னாடியே போடுமா? உள்ள நானும் போடுறேன். சரி பாபா. பிச்சைக்கார பையனா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏதோ பசின்னு வந்துட்டாங்க. தானத்திலே பிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவாங்க. உனக்கு எனக்கு கொஞ்சமா சாப்பாடு செய்திருக்கேன். சாப்பாடு தானடா. அதுக்கு என்னடா உனக்கு எனக்கு கொஞ்சமா செய்திருக்கேன். அத 3 பகுதி 3 பேரா சாப்பிட அடிச்சுக்கோ. என்ன போட்டா ஊடு நான் 10 வருஷமா பாத்துக்கிறேன். வேணாப்பா வேணாப்பா. மொக்கா இருக்குது. எங்க முதல்ல மொக்கா பாக்குறேன். இதுவா செம்ம கலரா இருக்குதாப்பா. ஏப்பா இது பின்னாடி தான் காட்டு, முன்னு காட்டாதா முகத்தை. ஐயோ என்ன மன்னிச்சிரண்ணி. மன்னிப்பு கேட்க லட்சணமா? என்னடா பண்ற உள்ள? நீ காலைய தொடாத, எதையும் தொடாத. நான் திருந்திட்டேன். நீயா திருந்தன? இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டேன். வாய்ப்பு இல்ல ராஜா. முன்னேரத்துல இவ்வளவு கலரா இருந்த சொல்ல முடியுமா? இப்ப எப்படி கருப்பாய் போய்க்கிற பாத்தியா? வெயில்ல அண்ணி என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ சில்லுனது எனக்கு அண்ணின்னு சொன்னது. வைக்க போதே மாடி போட்டு மாடு